இடையப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். கோயில்பட்டி நியர் பூசைத்தோப்பு. இதில் பூசைத்தோப்பில் பார்த்தீங்கன்னா 2 குளம் இருக்குது. ஒன்று பாப்பான் குளம், இன்னொன்று நாடான் குளம் இருக்குது. 2 பேர் குளம் தண்ணி ஒன்றா சேர்ந்து 9 கண் பாலத்துலேருந்து தண்ணி வந்து வருது, இன்கம் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் வந்து சிங்கிள் பாலம் தான் போட்டிருக்காங்க. இது எப்படி 9 பாலத்தில் உள்ள தண்ணி வந்து சிங்கிள் பாலத்தில் போகும்? இதனால் வந்து பகுதி தண்ணி என்ன பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சு உள்ளே நுழைஞ்சிருது. பகுதி தண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 20 ஏக்கர் இருக்குது. இங்கிட்டு 20 ஏக்கரில் ஃபுல்லாக நுழைஞ்சு எல்லாமே விவசாயம் பூராமே தண்ணி அடிபட்டு எல்லாமே லாஸ் ஆகிடுது. ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் ஆகுது. வருஷம் இதே வந்துச்சுன்னா இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி வந்து புழப்பாங்க? இதே புலப்பார். நாங்கள் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். முதலமைச்சர் இதுலேயும் பண்ணிட்டோம், தாலுக்கா ஆஃபீஸு எங்கெங்கே மனு கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு ரிட்டர்ன் வந்து மனு கொடுக்கல, எங்களுக்கு வந்து பதில் சொல்லலை. இதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாதிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறோம். இதை வந்து எங்களுக்கு வந்து இந்த தண்ணி போகிற வழியை வந்து நல்லா விரிவுபடுத்தி நல்லா பெருசாக தண்ணி போகிற அளவுக்கு அந்த 9 கண் பாலம் தண்ணி போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பாலம் போட்டு எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்து எங்களை வந்து காப்பாற்றணும். இதுலேருந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் நல்லது இது பண்ணணும்.